இவ்வளோ நாளுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமாக அட்டைப்பாடிக்கு வந்தோம். பட் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரி இயர் ஜூன் சம்மர் வெக்கேஷனில் தான் ஊருக்கு வருவோம். இப்போவும் அதே மாதிரி தான் ஊருக்கு வரதுக்காக எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல் சம்மர் வெக்கேஷன் நம்ம ஒரு மாதிரியே 1.5 மாதத்துக்கு இருக்கும். மே பாதிலேயே லீவ் விட்டுருவாங்க. ஜூன் ஃபுல்லாக லீவாக இருக்கும். ஜூலையில் தான் மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். பட் எனக்கு வந்து 15 டேஸ்க்கு தான் லீவ் இருந்தது. அவருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் போக 15 டேஸ்க்கு தான் லீவ் இருந்தது. வரதுக்கு 3 நாள், போகிறதுக்கு 3 நாள், 6 நாள் போக ஊரில் 9 நாள் தான் இருக்க முடியும்னு தெரிஞ்சு தான் இந்த டைம் ஊருக்கு வந்தோம். பட் இந்த 9 நாள்லேயும் எங்கெங்கே போனோங்கிற முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம். அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா 2-3 குட்டீஸ் வேறு பார்க்கணும். அவங்களுக்கான ட்ரெஸ்ஸையும் இங்கேயே வாங்கியிருந்தோம். அதையும் பேக் பண்ணியாச்சு. அடுத்தது சாய் கிருஷ்ணாவை 3 நாள் ட்ரெயினில் சமாளிக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் கலரிங் பண்ணுறதுக்காக பேப்பர்ஸு ட்ராயிங்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் பேக் பண்ணியாச்சு. குழந்தைகளை இவ்வளோ தூரம் லாங் ஜேர்னியெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். அடுத்தது ட்ரெயினில் வாங்குகிற சாப்பாடு சுத்தமாக சாப்பிட முடியாது. அதுக்காக வீட்டிலேருந்தே எப்போவுமே செஞ்சு கொண்டு வருவோம். எண்ணெய் அதிகமாக போட்டு செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சீக்கிரம் கெடாதில்ல, அதனால எப்போவுமே பூரியும் இல்லைன்னா பரோட்டாவும் தான் செய்வோம் ட்ரெயின் ஜேர்னிக்காக. அண்ட் நம்ம எவர்கிரீன் ஸ்நாக்கான கச்சாயமும் கொஞ்சம் சுட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 2-3 டைம் செஞ்சு ரொம்பவே நல்லா இருந்ததுனால இப்போ அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பூரி ஆல்ரெடி சுட்டாச்சு, கொஞ்சம் மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த கச்சாயம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அடுத்த பேட்ச் பூரியை பொரிக்கணும். பூரிக்கு சைடிஷ்காக ஆல்ரெடி தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி தொக்கு இந்த டைம் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே ஈஸி அண்ட் 2-3 நாள் வரைக்கும் கெடாமல் நல்லாவே இருக்கும். மாத கணக்கில் செஞ்சு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளுக்கு 2-3 நாள் தாங்கினாலே போதும். ட்ரெயினில் கிடைக்கிற சாப்பாடெல்லாம் சுத்தமாகவே நல்லா இருக்காது. சில நேரத்தில் உப்பு இருக்காது, சில நேரத்தில் காரம் இருக்காது, சில நேரத்தில் ஒன்றுமே இருக்காது. தண்ணியில் ஏதோ கலர் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. அதனால் எப்பவுமே வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே சமைச்சு கொண்டு வருவோம். ஒரு நேரத்துக்கு சாப்பாடாக இருந்தாலும் அது வீட்டு சாப்பாடாக இருக்கணும். இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, நம்ம பேக் பண்ணிடலாம். 10 பூரியாக தனித்தனியாக நான் வந்து பொதிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு பார்சல் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லெமன் ரைஸும் ஒயிட் ரைஸும் எடுத்திருக்கேன். ஒயிட் ரைஸ் வந்து சாய் கிருஷ்ணா திடீர்னு நெய் சோறோ இல்லை வெளிச்செண்ணெய் சோறோ கேட்டானா அவனுக்கு கொடுக்கறதுக்காகவும், லெமன் ரைஸ் நம்ம பூரி முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காகவும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நாங்கள் ட்ரெயினில் இதை சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. ஏசி கோச்சுங்கிறதுனால கெட்டு போங்கிற பயம் சுத்தமாகவே கிடையாது. இந்த கச்சாயம் பார்க்குறதுக்கு ஸ்லைட்லி கரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியும் நான் கரிச்சு வச்சுட்டேன்னா அது யாரும் சாப்பிட்லன்னா நான் தான் சாப்பிடுவேன். பட் கரிஞ்சது அவ்வளோ மோசமாலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். எல்லாமே பேக் பண்ணியாச்சு, வண்டியும் வந்தாச்சு. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸையும் போட்டு கிளம்பியாச்சு நாங்கள். கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். பட் வண்டியில் ஏறி 5வது நிமிஷத்தில் நானும் சாய் கிருஷ்ணாவும் மட்டையாயாச்சு. எனக்கு எப்பவுமே காரோட ஏசி ஸ்மெல் சுத்தமாகவே ஒத்துக்காது. நம்ம ஊர்லேயே இருந்ததுன்னா ஏசி ஆன் பண்ணாமல் நம்ம விண்டோ கிளாஸை கீழே பண்ணிட்டோம்னா நல்ல காற்று கிடைக்கும். பட் நார்த்தில் ஹீட் வேவ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கண்ணாடி கீழே இருக்கணும்னா கொதிக்க அனல் காற்று பறக்கும். அதனால் கண்ணாடி கீழே இருக்க டிரைவர் கூட ஒத்துக்க மாட்டாங்க. டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக கிளம்பி போகலாங்கிறதுக்காக தான் ஃபுல் டே லீவ் போட்டு கிளம்பினோம். அப்போவும் பயங்கரமான டிராஃபிக், ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயந்துட்டோம். பட் கரெக்ட் டைமுக்கு டிரைவர் கொண்டு வந்து விட்டுட்டாரு. 8 மணி கேரளா எக்ஸ்பிரஸில் தான் ஊருக்கு கிளம்புறோம். கேரளா எக்ஸ்பிரஸில் கேன்டீனும் இருக்கும் அண்ட் தண்ணி சுடுதண்ணி எல்லாம் வேணும்னா ஈஸியாக கிடச்சிரும்.
பட் வேறு ட்ரெயினில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை இதனால் மோஸ்ட்லி கேரளா எக்ஸ்பிரஸ் தான் சவுத் சைடில் போகிறவங்கலாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் இதில் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சமைச்சு கொண்டு வந்தது எல்லாம் சாப்பிட்டும் தூங்கியுமே 3 நாள் ஓட்டணும். சாய் கிருஷ்ணாவுக்கு போர் அடிக்கும்னு தான் கலர் பண்ணுறதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன். பட் அவன் ஒரே ஒரு பேப்பர் தான் கலர் பண்ணான். மற்ற டைம் ஃபுல்லாக எங்களை தொந்தரவு பண்ணுறதே தான் முக்கியமான குறிக்கோளாக வச்சுருந்தான். ஒரு வழியாக எப்படியோ கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம தளபதி சிஎம் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்நாடு பக்கம் வரேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரத்துக்கு பஸ் பிடிச்சி தான் போனோம். டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே வந்து போகுது. காலேஜ் படிக்கும்போது அடிக்கடி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் வந்து போயிருக்கேன். அட்டைப்பாடிக்கு வரும்போதும் போகும்போதெல்லாம் இங்கே வந்து தானே போகணும். அப்போ இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அண்ட் இங்கே பூக்கடைகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் முன்னாடி வீடியோலெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, நார்த்தில் அதாவது குருகிராம் நாங்கள் இருக்கிற ஏரியாலெல்லாம் பூக்கள் அப்படி ரொம்ப மோசமான நிலைமையில தான் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான பூவே கிடைக்காது. அப்புறம் கம்பங்கூழ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து நார்த் சைடில் இது பார்த்ததே இல்லை. கம்பு யூஸ் பண்ணுவாங்க, பட் கம்பங்கூழாக யாரும் குடிச்சது இல்லை. அப்போது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்த கடையில் ஒரு கம்பங்கூழும் குடிச்சிட்டு இனி நாங்கள் அட்டைப்பாடி போகிற ஆனகட்டி பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆனகட்டி போகிற பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஸ்பெஷல் தான். சீட்டே கிடைக்காது. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது காந்திபுரத்துலேருந்து ஆனகட்டிக்கு. இந்த பஸ்ஸுக்கு எப்போவுமே கூட்டம் இருக்கும். சீட் பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆள் இறங்குறதுக்கு முன்னாடியே பேகெல்லாம் உள்ளே போட்டு சீட் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் கிடைக்காது. முக்கால்வாசி நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். எப்போ பார்த்து சீட் கிடச்சிருச்சுன்னா, ஜன்னல் ஓரத்தில் சீட் கிடச்சிருச்சுன்னா இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே பாட்டு எல்லாம் கேட்டுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். மலைகள் மரங்கள்னு ரொம்பவே அழகான ஒரு ஜேர்னியாக இருக்கும் இது. ஃபைனலி வி ஆர் அட் ஆனக்கட்டியோட இந்த பாலம் ரொம்பவே ஸ்பெஷல். பாலத்துக்கு அந்த சைடு கேரளா, பாலத்துக்கு இந்த சைடு தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கேரளாவுக்கு போயிட்டுருக்கோம். கேரளாவில் நிறைய விஷயம் ஸ்பெஷலாக இருக்கும். பட் டீயும் பப்ஸும் எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் கேரளாக்குள்ளே வந்த உடனே டீயும் பப்ஸும் தான் சாப்பிட போனோம். சாப்பிட்டதுக்கப்புறமா ஆனக்கட்டியிலேருந்து மன்னார்காடு போகிற பஸ்ஸில் ஏறி வீட்டு பக்கம் போகலான்னு கிளம்பியாச்சு. மூணு நாள் ட்ரெயின் ஜேர்னி, 3 மணி நேரம் பஸ் ஜேர்னிக்கு அப்புறமா ஃபைனலி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்கே வந்த உடனே ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருந்தது. அது என்னென்னா, வீட்டுக்கு முன்னாடி இந்த மாங்காய் மரத்தில் நிறைய பழம் பழுத்து விழுந்திருந்தது. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க முன்னாடியே ஒரு மாம்பழம் சாப்பிட கிடச்சிரும்னு நினச்சோம். அதே மாதிரி காத்திருக்கும் போதெல்லாம் பழங்கள் விழுந்துகிட்டே இருந்தது. வீட்டுக்கு முன்னாடி அம்மா நிறைய பூச்செடிகள் வச்சுருந்தாங்க. பாவக்காய் செடிகள்லையும் பாவக்காய் காய்ச்சிருந்தது. அவரைக்காய் செடியில் நிறைய அவரைக்காய். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ளே போகாமல் நாங்கள் இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். செடிகளை பார்த்த சந்தோஷத்தில் 2 நாள் குளிக்கலைங்கிறதையே மறந்தாச்சு. நெக்ஸ்ட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்துலேயே சிறுகாளியம்மன் கோவில் இருக்குது. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். வேண்டுறதெல்லாம் நிறைவேறும்னு மக்கள் நம்புற ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு போக போகிறோம். பட் அட்டைப்பாடிக்கு வந்துட்டோங்கிறதுக்காக இஷ்டப்படிக்கலான்னு இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவோட தண்ணியும் காற்றும் இந்த ஹியூமிட் கிளைமேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலரை ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிடும். நான் வந்து இந்த சன்டன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணேன். மறுபடியும் டேன் ஆகாமல் இருக்கணும்ல, அதனால் குளிச்ச உடனே க்ரீமை பூசியாச்சு. என்ன தான் வீடியோ எடுக்கிறாருன்னு நான் போஸ் கொடுத்துட்டு இருந்தா, அவர் எறும்பு வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அந்த எறும்பு கூட கேமராவை இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி என்ன பார்த்துட்டு இருக்குதுன்னு தெரியல. இவ்வளோ தூரம் நம்ம ஜேர்னியை பார்த்துட்டு இருந்த நீங்கள் கோவிலை பார்க்காம போனால் நல்லாவா இருக்கும்? ஸோ நம்ம இப்போ கோவிலை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஊருக்கு வந்ததும் குளிச்சு ரெடியாகி ஃபஸ்ட்டு போகிற இடம் இதுதான்.
கோவிலுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு திருப்தியான ஃபீலிங் கிடைக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே வேறையா, அதனால் கோவிலுக்கு போய் ஆகணும்னு கோவிலுக்கு வந்தோம். பட் இன்றைக்கி என்னன்னே தெரில, கோவில்லாம் பூட்டி கிடந்தது. எப்போவுமே இந்த கோவில் ஃப்ரைடேயில் ஓப்பனில் தான் இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு ஏன் பூட்டியிருக்குன்னு விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சுது, இந்த கோவிலில் பூஜை பண்ணுற தாத்தா இறந்துட்டாராம். 2 நாள் முன்னாடி தான் இறந்துருக்காரு. எங்களுக்கு தெரியவே இல்லை. எப்போ கோயிலுக்கு வந்தாலும் நல்லா சிரித்து பேசி ஆசீர்வாதம் பண்ணுற அந்த தாத்தா இறந்துட்டாருங்கிறத நம்பவே முடியல. லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே அன்பிரடிக்டபிள். எப்போ என்ன ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்குவோம். அண்ட் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக நமக்கு பிடிச்ச விஷயங்களை மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் பண்ணிக்கலாம். கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த தாத்தாவோட ஆத்மாவும் சாந்தி அடையட்டும்னு மனசார கடவுளை வேண்டிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. வீட்டுக்கு வர அன்னைக்கு எப்போவுமே சாப்பிடவே தோணாது. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு தான் வருவோம். அதனால் வரும்போதே மலபார் பரோட்டா வாங்கிட்டு தான் வந்திருந்தோம். குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா அதை போட்டு நல்லா ரசித்து சாப்பிட்டு அடுத்தது மாம்பழம் சாப்பிட்றதுக்காக ப்ரிப்பேர் ஆகணும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய மாம்பழம் பலாப்பழம்லாம் சாப்பிட்டு சலிச்சு போயிருப்பீங்களா இருக்கும். பட் நான் இந்த 9 days மாம்பழம் பலாப்பழமெல்லாம் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணுங்கிற எய்மோடையே வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டு நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் என்னோடய டைரி ஃபார்மில் இருக்கிற மாட்டுகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.